வணக்கம். TRB Commerce Unit 1 Marketing Definition, Micro Marketing, Macro Marketing, Evaluation, Changing Concept, Approaches, Modern Marketing. Okay, definition குள்ள நாம போலாம். First definition கூட நம்ம TRB ல क्वेश्चन கேட்கலாம். definition கொடுத்துட்டு இதை எழுதின ஆத்தர் யாரு அப்படின மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. சோ definition நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது. ஏதாவது கோட் வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணி இந்த definition நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். First American Marketing Association அவங்க வந்து ஒரு definition கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Marketing is concerned with the people and activities involved in the flow of goods and services from the producer to the consumer. இதுக்கு கீவேர்ட் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். people and activities, flow of goods and services, producer to the consumer. இந்த மாதிரி flow of goods and services, producer to the consumer அப்படின்னு வந்ததுன்னா இத சொன்ன எந்த அசோசியேஷன் எந்த ஆத்தர் சொல்லிருக்காங்கன்னு கேட்டா அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது கூட TRB ல கேட்கலாம். தென் ஃபீலே கோர்ட்டர் அவர் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. Marketing is a human activity directed as satisfying human needs and wants through exchange process. அப்ப இதுல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது human needs and wants. அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபீலே கோர்ட்டர் சொன்ன டெஃபினிஷனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அந்த ரெண்டு டெஃபினிஷனை கூட கொடுத்து எந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்கலாம். தென் மைக்ரோ மார்க்கெட்டிங். மைக்ரோ மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ம் மார்க்கெட்டிங், அதாவது ஸ்மால் லெவல் மார்க்கெட்டிங். மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால் லெவல், மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் மேக்ரோ மார்க்கெட்டிங் இது வந்து நேஷனல் லெவல் ஆர் இன்டர்நேஷனல் லெவல், அதாவது லார்ஜ் லெவல், பார்டர் லெவல். சோ மேக்ரோனா ஹை லெவல், லார்ஜ் லெவல் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தென் மார்க்கெட்டிங், நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டை எப்படி ஷார்ட் ஃபார்மா நம்ம மெமரியில வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கையும் நம்ம எப்படி வச்சுக்கலாங்கிறத பார்க்க போறோம். மார்க்கெட், மார்க்கெட்டிங் ரெண்டையும் மாத்தி அங்க போய் ஆன்சரை டிக் பண்ணிடக்கூடாது. அதனால மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட்டிங் இஸ் கன்சியூமர் ஓரியன்டட். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் வித் த கன்சியூமர். மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் த கன்சியூமர். செகண்ட் ஒன். Third one, marketing is at the heart of all industrial activity. Marketing is at the heart of all industrial activity. இது கூட TRB க்கு கேட்கலாம். Third one. Then இது ஒரு TRB question. Marketing is a science as well as art. இது வந்து மார்க்கெட்டிங் என்பது கலை மற்றும் அறிவியல் அப்படிங்கிற क्वेश्चனை நம்ம ஆன்சரா டிக் பண்ணணும். சப்போஸ் கலை அல்லது அறிவியல் அப்படின்ற ஒரு ஆன்சர் அந்த இடத்துல இருக்கும், நாம அதை டிக் பண்ணக்கூடாது. as well as art அப்படிங்கிற क्वेश्चन ஆன்சரை மட்டும் தான் நம்ம டிக் பண்ணணும். தென் மார்க்கெட்டிங் ப்ராசஸ், இதுவும் ஒரு क्वेश्चनல கேட்கலாம். TRB ல கேட்டிருக்காங்க. இது வந்து டைனமிக் ப்ராசஸ், சோசியல் ப்ராசஸ், மேனேஜரியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் டைப்ஸ் இருக்குது. இது கூட TRB ல ஒரு ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்து 4 சூஸ்ல கேட்டிருக்காங்க ஒரு இதுல. சோ இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then TRB question, இது ஒரு TRB question. Marketing is said to be the eyes and ears of business. அதாவது மார்க்கெட்டிங் வந்து பிசினஸ்க்கு, அதாவது பிசினஸ் தொழிலுக்கு வந்து ஒரு கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஒரு ஆன்சர் கூட கொடுத்திருப்பாங்க, நம்ம சூஸ் பண்ண வேண்டியது மார்க்கெட்டிங். Then 4 utilities, இதுல இதுவும் ஒரு TRB questions. 4 utilities கேட்டிருக்காங்க. இதுல வந்து வடிவம், இடம், காலம், உரிமை மாற்றம். அதை இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன். ஃபார்ம்ஸ், பிளேஸ், டைம், பொசிஷன். இது வந்து ஃபார்ம்ங்கிறது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிளேஸ்ங்கிறது வந்து டிரான்ஸ்போர்டேஷன், டைம்ங்கிறது வேர் ஹவுசிங், பொசிஷன்ங்கிறது வந்து செல்லிங். அதாவது இது வேர் ஹவுசிங் அப்படின்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேர் ஹவுசிங்னா இப்ப டைம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து பொருட்களை உற்பத்தி செஞ்சிருப்பாங்க, அது விற்பனை ஆகுற வரைக்கும் பொருட்களை நம்ம ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கணும். அது எது நமக்கு யூஸ் ஆகும்னா வேர் ஹவுசிங், குடோன்ல தான் செஞ்சிருப்பாங்க, சேமிச்சு வச்சிருப்பாங்க. பிளேஸ்னா டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை மாற்றிக்கொள்வதற்கு எது பயன்படுகிறதுன்னு கேட்டா பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். ஃபார்ம் வந்து ஒரு அமைப்பு, அதுல வந்து என்ன டெவலப்மெண்ட் பண்றதுக்குன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பொருட்களை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஃபார்ம். பொசிஷன்னா செல்லிங், அதாவது உரிமை மாற்றம், பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, ஒரு ஆள் நபர்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு மாற்றுறது, இது வந்து பொசிஷன். 4 utilities, இதை நீ பாத்துக்கணும். அடுத்து இது ஒரு TRB question. The end of all production is consumption கேட்பாங்க. The end of all production is consumption. Okay. Then evaluation of marketing அப்படிங்கிற ஹெட்டிங்ல நம்ம போலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ஒரு டிஆர்பி கொஸ்டின். லெட் த பையர் பிவேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அப்படின்னா என்னன்னா நுகர்வோரே விழித்திரு அப்படின்னு அர்த்தம். லெட் த செல்லர் பிவேர், விற்பவரே விழித்திரு அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்டர், அது செல்லர் பீவர். கேவியட் எம்டர் பையர் பீவர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு டிஆர்பி கொஸ்டின். ஓகே, தென் வந்து நம்ம அப்ரோச்சஸை பார்க்கலாம். இவாலுவேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேஜ். அப்படின்னா இது செல்ஃப் சஃபிஷியன்ட்னா தன்னிறைவு நிலைன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா தமக்கு தேவையான பொருட்களை தாமே உற்பத்தி செய்வது. இது வந்து பார்டர் சிஸ்டத்துக்கு முன்னாடி, பண்டமாற்று முறைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ பண்டமாற்று முறை முன்னாடி அது வந்து இந்த இவாலுவேஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து தன்னிறைவு நிலை, தமக்கு தேவையான பொருட்களை அங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க மார்க்கெட்டிங்ல வராது. சோ மார்க்கெட்டிங் வாஸ் ஆப்சென்ட் இன் தி ஸ்டேஜ். கேட்கலாம் டிஆர்பில, மார்க்கெட்டிங் வந்து எந்த ஸ்டேஜ்ல ஆப்சென்டா இருந்ததுன்னு கேட்டா செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேஜ். தென் பார்டர் சிஸ்டம் ஸ்டேஜ், பண்டமாற்று முறை. இது நமக்கு தெரியும், ஒரு பொருளை கொடுத்து அதுக்கு இன்னொரு பொருளை பதிலுக்கு வாங்கி கொள்வதுதான் பண்டமாற்று முறை. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஒன் வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் ஸ்டேஜ். அதாவது ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, உற்பத்தியை மட்டும் சார்ந்து பொருளை உற்பத்தி செய்வது. வேற எதையுமே, எந்த பொருளை உற்பத்தி செய்யறோமோ அந்த பொருளை மட்டும் உற்பத்தியில மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்றது. அதாவது உனக்கு என்ன உற்பத்தி செய்ய முடியுமோ அதை மட்டுமே உற்பத்தி செய்தல். இப்படி கூட ஒரு இதுல கேட்கலாம், மேக் வாட் யூ நோ ஹவு டு மேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ப்ரொடக்ஷன் ஓரியன்டட் ஸ்டேஜ். தென் சேல்ஸ் ஓரியன்டட் ஸ்டேஜ்னா இதுல வந்து பொருட்களை எப்படி விற்பனை செய்வது அப்படிங்கறத மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க, மற்ற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் இயர் கொடுத்துருக்கேன், அந்த இயரை நீங்க பாத்துக்கோங்க. தென் மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஸ்டேஜ். மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஸ்டேஜ்ல வந்து அங்க என்ன இருக்குன்னா காம்படிஷன் தான் மார்க்கெட்டிங் ஓரியன்டட் ஸ்டேஜ்ல அதிகமா இருக்கும். அப்புறம் கன்சியூமர் ஓரியன்டட் ஸ்டேஜ். கன்சியூமர்னா நுகர்வோரை சார்ந்தே பொருட்களை உற்பத்தி செய்வது. ஃபைனலா மேனேஜ்மெண்ட் ஓரியன்டட் ஸ்டேஜ்னா மேலாண்மையை சார்ந்து பொருளை உற்பத்தி செய்வது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து ஒவ்வொன்றா லைனா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வந்திருக்கும். இதுதான் அந்த இவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம ஹெட்டிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான், இதுல 4 ஹெட்டிங்க கொடுத்துச்சு, இது எங்க வரும்னு கேட்டா நம்ம மார்க்கெட்டிங் இவாலுவேஷன்ல வரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஹெட்டிங்ஸை நல்லா பாத்துக்கோங்க. இன்னொரு டிஆர்பி கொஸ்டின், டேஸ் இஸ் த கிங் ஆஃப் மார்க்கெட்னா கன்சியூமர் இஸ் த கிங் ஆஃப் மார்க்கெட். தென் நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள போலாம். சேஞ்சிங் கான்செப்ட் ஆஃப் தி மார்க்கெட்டிங், அந்த கொஸ்டின் அதுக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து த ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ப்ரொடக்ஷன் கான்செப்ட்னா உற்பத்தி மட்டுமே இருக்கும். என்ன உற்பத்தினா ஹை ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி, அதிகமான அளவு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்களோட எண்ணமா இருக்கும். தென் அவைலபிள் டு த அல்டிமேட் கன்சியூமர், அதாவது எந்த விதமான தங்கு தடையும் இன்றி நுகர்வோருக்கு பொருட்கள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இங்க இருக்கும். இதுதான் ப்ரொடக்ஷன் கான்செப்ட். Then the product concept. Product concept என்னன்னா பொருளை பற்றியது, இது உற்பத்தியை பற்றியது, இது பொருளை பற்றியது. அதாவது produced good product, நல்ல பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு, மார்க்கெட் மயோபியா அப்படின்னா எந்த கான்செப்ட்னு கேட்டா ப்ராடக்ட் கான்செப்ட். தென் செல்லிங் கான்செப்ட். செல்லிங் கான்செப்ட் மீன் பொருளை வாங்க மாட்டார்கள், அவர்களை வாங்க வைக்க வேண்டும். இந்த மீனிங் புரிஞ்சிருக்கவங்களுக்கு பொருளை யாருமே எடுத்தோடனே வாங்க மாட்டாங்க, ஆனா அவங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்யணும், பொருளை வாங்க வைக்கணும். அதான் செல்லிங் கான்செப்ட். அதுக்கு ஒரு இது லைன் கொடுத்திருக்காங்க, இட் இம்ப்ளைஸ் செல்லிங் வாட் இஸ் மேட் ரேதர் தென் மேக்கிங் வாட் கேன் செல். இதுதான் செல்லிங் கான்செப்ட். ஓகேவா, அதுக்கு பொருள் கொடுத்துட்டேன். தென் அப்ரோச்சஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம பார்க்கலாம். அப்ரோச்சஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மீன்ஸ், அப்ரோச்சஸ் மீன்ஸ் அணுகுமுறை, எவ்வாறு நம்ம சந்தையில அணுகிறது, எந்த மாதிரிலாம் அணுகிறது அப்படிங்கிறது தான் இந்த அப்ரோச்சஸ். இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஆர் கமாடிட்டி அப்ரோச், அதாவது பொருள் வழி அணுகுமுறை அப்படின்னு பேரு. இதுக்கு நீங்க வந்து ஹெட்டிங் படிச்சு அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. அப்படிதான் டிஆர்பில கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு தலைப்பு என்ன, அது இன்னொரு பேர் அதுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அதுல என்ன முக்கியமானது இருக்குன்னு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் ஆர் கமாடிட்டி அப்ரோச் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து as well as descriptive approaches அப்படின்னு இதுக்கு பேரு. தென் இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படின்னா நிறுவன அணுகுமுறை. இது வந்து ஸ்பிளிட் இன்டு 3, இது வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு கான்சென்ட்ரேஷன், செகண்ட் ஒன் ஈக்குவலைசேஷன்,
தேர்ட் ஒன் டிஸ்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருக்காங்க. இது கூட ஒரு டிஆர்பி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது மூணையும் கொடுத்துட்டு இது என்ன அப்ரோச்ல வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல் ஆஃப் திஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் அப்ரோச் அப்படின்னு நமக்கு எழுத தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனல் அப்ரோச். ஃபங்க்ஷனல் அப்ரோச் வந்து அங்க என்னன்னா பணிவழி அணுகுமுறை. பணிவழினா அந்த என்னென்ன பணிகள்னு கேட்டா பையிங் இருக்கும், செல்லிங், பிரைசிங், ஸ்டாண்டர்டைசேஷன், அட்வர்டைசிங், பேக்கிங் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இருக்கும். இது ஃபங்க்ஷனல் அப்ரோச்சஸ். தென் டிசிஷன் மேக்கிங் ஆர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச், அது மேலாண்மை அணுகுமுறை. எவ்வாறு மேலாண்மை செய்வது அப்படிங்கறத பார்த்தோம்னா அது 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. கண்ட்ரோலபிள்னா என்ன அப்படின்னு கேட்டா எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோசியாலஜிக்கல், இது மூணுமே கண்ட்ரோலபிள், அதாவது கட்டுப்பாட்டுக்குட்பட்டது. அன்கண்ட்ரோலபிள்னா என்னன்னா அட்வர்டைசிங், பர்சனல் செல்லிங், இது யாருமே கட்டுப்படுத்த இயலாது. லீகல் அப்ரோச்சஸ், ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ். இது வந்து ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய அமைப்பு. நம்ம ஐஏஎஸ்ஐ வாங்குறது, இந்த மாதிரி ஆக்ட ஃபாலோ பண்றது எல்லாமே லீகல் அப்ரோச்சஸ். அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இது வந்து ஒரு லீகல் அப்ரோச். இந்த மாதிரி ஆக்ட் எல்லாமே ஐஏஎஸ் முத்திரையோட அந்த ஆக்ட் எல்லாமே லீகல் அப்ரோச்ல வரும். தென் எக்கனாமிக் அப்ரோச். எக்கனாமிக்னா பொருளாதாரம் சார்ந்த அணுகுமுறை. இது எப்படி இருக்குன்னா த ப்ராப்ளம் ஆஃப் சப்ளை, டிமாண்ட், பிரைஸ், அதாவது தேவை என்ன, அளிப்பு என்ன, அவருடைய விலை என்ன அப்படிங்கறத எக்கனாமிக் அப்ரோச், அந்த எக்கனாமிக் பொருளாதார அணுகுமுறை தான் இது ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து சிஸ்டம் அப்ரோச், அது முறையான அணுகுமுறை. ஆக இன்ஸ்டிடியூஷன் அதாவது அப்ரோச்சஸ் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. 7 டைப்ஸ். ப்ராடக்ட், இன்ஸ்டிடியூஷனல், ஃபங்க்ஷனல், டிசிஷன் மேக்கிங், லீகல் அப்ரோச்சஸ், எக்கனாமிக் அப்ரோச்சஸ் அண்ட் சிஸ்டம் அப்ரோச்சஸ். தென் வந்து ரீசன்ட் இனோவேஷன் இன் மாடர்ன் மார்க்கெட்டிங். இப்போ மாடர்ன் மார்க்கெட்டிங்ல முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒரு தடவை டிஆர்பில கேட்டிருக்காங்க. சோ அதை என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு டி மார்க்கெட்டிங் பேரு. டி மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா by short term excess demand for a company's product, அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ப்ராடக்ட்க்கு டிமாண்ட், குறுகிய காலத்துக்கு டிமாண்டை ஏற்படுத்துறது, இது டிமார்க்கெட்டிங். சரியா? டிமார்க்கெட்டிங் இஸ் த மார்க்கெட்டிங் கான்செப்ட் இன் ரிவர்ஸ். டிமார்க்கெட்டிங் இஸ் த மார்க்கெட்டிங் கான்செப்ட் இன் ரிவர்ஸ். இதுவும் ஒரு முக்கியமான டிஆர்பி கொஸ்டின். தென் ரீமார்க்கெட்டிங், கிரியேட்டிங் நியூ யூசர் ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், அதாவது புதிய பொருட்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங். சரியா? கிரியேட்டிங் நியூ யூசர், புதிய பொருட்களை விற்பதற்கு புதிய ஆட்களை கண்டுபிடிப்பது, இது ரீமார்க்கெட்டிங். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நான் மார்க்கெட்டிங் மிக்ஸ் நடத்துறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.